அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு 20வது அதிகாரம், பயனில சொல்லாமை. பயனற்ற சொற்களை சொல்லாதிருத்தல். அதான் பயனில சொல்லாமை. பணி ஓய்வு நேரங்களிலேயும் தனக்காவது பிறருக்காவது அறம் பொருள் இன்பங்களுள் ஒன்றும் பயவாத வீண் சொற்களை சொல்லாமல் இருத்தல். வீண் சொற்களை சொன்னால் அதற்கு பயனில சொல்லுதல் என்று பெயர். அது மாதிரி சொற்களை சொல்லக்கூடாது என்பது இந்த தலைப்பினுடைய பொருள். சொல்லில் பயன் சொல், பயனிலா சொல் இருப்பதால் தான் பயனில சொல்லாமை என்று ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் உருவாக்கினார். சொல்லும் சொல் சுவையாக விரும்பி கேட்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாது. அதனினும் இன்றியமையாமல் அச்சொல் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். சில பேர் சிரிக்க சிரிக்க பேசுவார்கள். அந்த நகைச்சுவையிலே பொருள் ஆழம் இருக்காது. திருக்குறளார் முனுசாமி என்று ஒரு பெருமகன் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 88 வயது வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் பட்டி தொட்டி எல்லாம் திருக்குறளை பரப்பினார். நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர். நான் அவருடைய பொழிவை ஒரு 20 முறை கேட்டிருப்பேன். அதுல சொன்னதே திரும்பி கூட சொல்லியிருப்பார் ஒவ்வொரு கூட்டத்திலையும். ஆனால் அவர் சொல்லுகிற விதம் ஒவ்வொரு முறையும் புதிதாக கேட்பதை போல இருக்கும். இப்ப செய்தி அது இல்ல. நான் இப்ப சொல்ல போறது அவர் என்ன சொன்னார்ன்னா, சொல்றத கேட்டு சிரிச்சுட்டு போயிடாதீங்க. சிரிக்கணும், சிந்திக்கணும் பாரு. அதெல்லாம் ஒரு ஒரு தனி வல்லமை. சிலருக்கு மட்டுமே அது மாதிரி 1 மணி நேரம் பேசினாலும், 2 மணி நேரம் பேசினாலும், ஒவ்வொரு அ சொல்லும் இனிமை பயப்பதாகவும் இருக்கும், சுவையுடையதாகவும் இருக்கும். அதே நேரத்துல சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிலே சுவைபட சொல்லுவதுதான் சொல். அந்த சொல் தான் இன்றியமையாது. அது இல்லாம சிரிக்க சிரிக்க பேசிட்டு இந்த மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் வீணாக்கணுமே, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, அதுல ஒண்ணும் இருக்காது. அது மாதிரி பேச்ச வெட்டி பேச்சும்பாங்க. கிராம வழக்குல, "அவன்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு?" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பயனில சொல்லுதல். அப்படி பயனில்லாத சொற்களை சொல்லலாகாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பல இடங்கள்ல தமிழ்நாடு பூராவுமே நான் பார்த்துருக்கேன். பல இடங்கள்ல நகரம், கிராமம் என்றெல்லாம் கிடையாது. எல்லா இடங்களிலுமே வீண் அரட்டை. ம். அதாவது பொழுதுபோக்கு என்று சொல்லி வீண் அரட்டை இந்த பொழுதுபோக்குதல்ல கூட ஒரு பொருள் இருக்கணும். அதற்கான ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி இல்லாம வீண் அரட்டையாக பேசிக் கொண்டிருப்பதில இளைஞர்களுடைய பொழுதெல்லாம் இன்று இப்படித்தான் செல்கிறது. அதனால தான் இந்த அதிகாரமா அவர் செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஜப்பான்காரனிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்கள் சொல்வார். ஒரு உயர் அலுவலர் இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தபோது, அவரிடம் பேசுவதற்கு அ இவர் நேரம் கேட்கிறார். அவர் அ 1/2 நிமிடம் தான் ஒதுக்குகிறார். 1/2 நிமிடம் என்பது இப்படி 30 நொடிப்பொழுது. அப்பொழுது அவர் ஒரு நேரம் சொல்லி, அந்த நேரத்தை சொல்லுகிறார். இப்ப 6:30 அப்படின்னு சொன்னோனே, இவர் அம் முன்னால 1/2 மணித்துளியா, பின்னால 1/2 மணித்துளியான்னு கேட்கிறார். அவன் சுதாரிச்சுக்கிட்டான். ஜப்பான்காரன். இவரு நம்மள விட அ நல்ல சிந்தனையாளராக இருப்பார் போல் தெரிகிறது என்று அவருக்கு ஒரு வியப்பு. பிறகு அவன் 1 நிமிடமும் பேசினான் என்று அவர் சொல்லுவார்.
அதனாலதான் அந்த நாடு இவ்வளவு தூரம் குண்டுகள் பொழியப்பட்டு நிறைய இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அந்த மக்களுடைய மனதிலே தன்னுடைய நாட்டை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பேராவல் இருந்ததுனால அந்த ஒரு சின்ன நாடு உலக அரங்கிலே எல்லோரோடும் வல்லரசுகளோடு போட்டி போட்டு மேலே உயர்ந்தது என்றால் அதான் காரணம். நம்மிடம் நிறைய மனித வளம் இருக்கின்றது. ஆனால் அந்த மனித வளத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் குறை. அதை சரியாக வழிநடத்துவதற்கு நம்மிடம் நீதி நூல்கள் இருக்கின்றன, அறநூல்கள் இருக்கின்றன. அவற்றை நோக்கி அந்த நீதி நூல்களை நோக்கி செல்வதில் தான் குறைபாடுகள் என்பதனால நாம் ஜப்பானை விட 100 மடங்கு 10 மடங்குல 100 மடங்கு மேலே வர முடியும். நம்மிடம் அவ்வளவு மனித வளம் இருக்கிறது. அந்த மனித வளத்தை பெருக்குவதற்கான எல்லா செய்திகளையும் இந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகள் பின்னி பிணையப்பட்டிருக்கின்றன. நரம்புகள் பின்னி பிணையப்பட்டிருக்கின்றன. அதே போல 1330 குறள்கள்லையும் இந்த ஒரு மனிதனை நிலைநாட்டு ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு உயிரும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த நரம்பானது எவ்வாறு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல அறம் என்கிற ஒன்று முதல் குறளில் இருந்து 1330வது குறள் வரைக்கும் பின்னி பிணைந்து விளாவாரியாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நூல் திருக்குறள் என்பதனாலதான் இதற்கு எல்லோரும் இந்த திருக்குறளை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். படித்தோடு நின்று விடுகிறார்கள். படித்ததன்படி நடப்பதில் குறை ஏற்படுவதனாலதான் இந்த பிரச்சனை. நம்முடைய நாட்டை உயர்த்துவதற்கான வழிகளை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1040வது குறள்ல சொல்லியிருக்கிறார். திணை பனை என்கிற குறளை சொல்லியிருக்கிறார். இன்னும் ஆங்காங்கே வினை செயல் வகை வினை தூய்மை போன்ற அதிகாரங்கள் வருகிற போது அங்கேயெல்லாம் எப்படி அள்ளி தெளித்திருக்கிறார் என்பதை நாம் உற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில சொல்லும் சொல் சுவையாக விரும்பி கேட்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. அதனினும் இன்றியமையாதது அச்சொல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது. பயனுள்ளாத சொற்களை விரும்பி கேட்பவனும் அச்சொற்களை சிறப்பானவை என்று பாராட்டுபவனையும், பயனில்லாத சொற்களை நன்று என்று பாராட்டுபவனையும் திருவள்ளுவர் பதர் என்று சொல்லுகிறார். இதை பாரதி சொல்லுகிறான், வேடிக்கையாக பேசி வாழ்வை வீணடிப்பவரை. இந்த முக்குக்கு முக்கு நின்று இளைஞர்கள் தங்களுடைய மனித வளத்தை இழக்கிறார்கள் என்று சொன்னோம் அல்லவா, அதை அவர் சொல்லுகிறார். வேடிக்கையாக பேசி வாழ்வை வீணடிப்பவரை தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிழப்பருவம் எய்தி பின் கொடுங்கூற்றுக்கு இறையனமாயும் வேடிக்கை மனிதர் என்று அவர் அன்றே கணித்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை அவர் வெட்டி பேச்சு பேசுபவர் என்று சொல்லாமல் வேடிக்கை மனிதர் என்று ஒரு உயர்ந்த சொல்லால் போடுகிறார். இவர் வாழ்ந்த நாளெல்லாம் பயன் நாளாக செலவிட்டு புதுநெறி காட்டிய புலமையர் பாரதியார். சொல்லிலிருந்துதான் சொன்றி சோறு என்ற சொற்கள் பிறந்தன. சொல்லுக்கு பழங்காலத்துல நெல் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த நெல்லில் இருந்து பெறப்படுகிற அரிசிதான் சொன்றி சோறு ஆயிற்று. இப்பொழுது நம்மில் பலர் சோறு என்று சொன்னால் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை சாதம் என்கிறார். அது சாதம் அன்று, அது சோறு என்கிற அழகிய தமிழ் சொல். அதனால நன்றாக இந்த குழந்தைகள்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். சோறு போடுங்கம்மா, சோறு வேண்டும் என்று அந்த சோறு என்கிற வார்த்தையை எந்த இடத்திலும் பயன்படுத்துங்கள். உணவு உண்கிற எந்த இடத்திலும் உங்களை ஒரு மாதிரி பார்த்தால் அவர்கள்தான் ஒரு மாதிரி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நெல்லை விதைக்கும் உழவர்
யாரும் நெல் விளைய வேண்டாம், பதர் விளைய வேண்டும் என்று எண்ண மாட்டார். அதுபோன்றே சொல்லும் சொல் இனிமை பயப்பதாகவும் பயன் விளைவிப்பதாகவும் இருத்தல் வேண்டும் என்று யாவரும் விரும்புவர். ஆகவே யாரும் பயனற்ற சொல் சொல்வதை தவிர்த்து பயனுள்ள சொல் சொல்வதை விரும்ப வேண்டும் என்பது இந்த பயனில சொல்லாமை என்பதனுடைய எளிய விளக்கம். அடுத்து நாம் முதல் குறளுக்கு செல்கிறோம். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பல்லாரும் முனிய பலரும் பலரும் வெறுப்படையுமாறு பயனற்ற வீண் வார்த்தைகளை சொல்லுபவனை எல்லாரும் எள்ளப்படும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பலரும் வெறுக்குமாறு பயனில்லாத சொல்லை சொல்பவன் அனைவராலும் வெறுக்கப்படுவான் அல்லது இகழப்படுவான். இப்ப இந்த குறள்ல பல்லார் எல்லாரும் சொல்லிட்டார். எல்லாரும் இந்த முதல்ல பல்லார் என்று சொன்னதற்கு பிறகு எல்லாரும் என்று ஏன் சொல்லுகிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே ஒரு சிந்தனை. பல்லார் முனிய பயனில சொல்லுவான். இந்த முனிய என்கிற ஒரு சீருக்கு தான் நமக்கு பொருள் தெரியாது, மற்ற சொல்லுக்கெல்லாம் தெரியும். முனிய என்றால் வெறுப்படையுமாறு, பலரும் வெறுப்படையுமாறு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் என்று பலரும் வெறுப்படையுமாறு, அதான் பல்லார் முனிய. பயனில சொற்களை சொன்னால் எல்லாராலும் எல்லப்படுவான். அங்கே பல்லார் என்று சொன்னதற்கு பிறகு எல்லார் என்று ஏன் சொன்னார் என்றால், இந்த இவரை கேட்பவர் 50 பேர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 50 பேரும் இவர் பேசியதை மற்ற இடங்களில் சொல்லுகிற போது அங்கே இவர் சொன்னதை கேட்கிற எல்லார். முதல் சொன்ன பல்லார் நேரடியாக கேட்டவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் என்று சொல்வது இவர் இப்படி சொன்னாரா என்று இப்படி தகுதியற்ற வார்த்தைகளை, தெளிவற்ற வார்த்தைகளை, யாருக்கும் உதவாத பின்னல் பிணைந்த வார்த்தைகளை கூறினாரா என்பது எல்லாரும். பல்லார் எல்லார் என்பதை ஒரு சிந்தனைக்காக இங்கே சொல்கிறேன். மீண்டும் குறள் பாருங்கள். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். எல்லாம் எளிய வார்த்தைகள். இந்த முனிய என்பது மட்டும்தான் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு சீர். அது வெறுப்படையுமாறு, கேட்பவர்கள் வெறுப்படையுமாறு அந்த முனிய என்பதற்கு அந்த ஒரு சீருக்கு மட்டும் பொருள் தெரிந்தால் போதும். இங்கே பயன்பாடு இல்லாத சொல்லை சொல்பவன், நண்டு வலையுள் இருந்து வெளிப்பட்டு ஊர்தல், அதற்கு வேண்டும் உணவை தேடிக்கொள்வதற்காக நண்டு வெளியில வருது வலையிலிருந்து. நண்டு கொடுத்தா வலையில இருக்காதும்பாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரெண்டாவது வண்டு, முதல்ல நண்டு சொன்னோம், இப்ப வண்டு வெளிப்பட்டு பலகள் தொலைவு பறந்து போவது எதற்காக என்றால் தேன் எடுப்பதற்காக போகிறது. தேனீக்கள் என்று சொல்லுவோம். வண்டு வெளிப்பட்டு பலகள் தொலைவு பறந்து போவது தேன் எடுப்பதற்காக செல்கிறது. சிற்றுயிரும் பயன் கருதியே வெளிப்பட்டு செல்கின்றன. ஆறறிவுடைய பிறவியாக பிறந்து வீட்டினுள் இருந்தாலும் வெளியே புறப்பட்டு சென்றாலும் தன் வாயிலிருந்து வெளிப்படும் சொல் பயனில்லா சொல்லாக இருத்தலாகாது, பயன் கருதிய சொல்லாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பயனிலா சொல்லை சொன்னால் அவரை எள்ளப்படும் என்று இந்த குறளிலே சொன்னார் அல்லவா. எள் என்பது மிகச் சிறியது. அங்க திணை பனை என்கிற போது திணை மிக சிறிய தானியம் என்பதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி இங்கே எள்ளளவு சிறியதோ அவ்வளவு சிறியவனாக அப்படி பயனில்லாத சொற்களை மதிப்பார்கள் என்பதை நம்முடைய தொல்காப்பியர் கூட எள்ளல் இளமை பேதமை மடனென்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப என்று சொல்கிறார். இதுல எதனாலெல்லாம் அந்த சிறுமை வரும் என்பதை எள்ளல் இளமை பேதைமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப என்பது தொல்காப்பியத்தில் வருகிற ஒரு நூற்பா. இங்கே எள்ளாத எண்ணி செயல் வேண்டும்,
தம்மோடு கொள்ளாத உலகு என்கிற குறள் மூலமாக உலகம் பழிக்காத எள்ளாத எண்ணி செயல் வேண்டும். 470வது குறள்ல. இப்ப நீங்க ஒரு வகுப்பை விட்டுட்டீங்கனால இப்படி தொடர்பு படுத்துகிற போது அதனுடைய பயன் விளையாமல் போய்விடும். இப்ப இந்த எள்ளாத இங்க எள்ளப்படும்னு வந்துதா 470வது குறள்ல எள்ளாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத உலகு என்று இங்க சொல்லுகிறார். இங்க எள்ளாத என்றால் உலகம் பழிக்காத சொற்களை நாம் சொல்ல வேண்டும் என்பதை 470வது குறள்ல 47வது அதிகாரம் 10வது குறள்ல அவர் இங்கே சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது குறள் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலின் தீது. இங்கே ஏன் பல்லார் என்று வருகிறது? பயனில பல்லார் முன் சொல்லல், இந்த கருத்து அது முதல் குறள்ல இந்த கருத்து வந்து விட்டது. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கள் செய்தலின் தீது. இப்ப பயனில்லாதவற்றை பலர் முன் சொல்வது நல்லது, அல்லாதவற்றை நண்பருக்கு செய்வதெனும் தீமையானதாகும். அதாவது நல்லது அல்லாத கெடுதலை நண்பருக்கு செய்வதை விட தீமையானது பயனில்லாததை சொல்வது. ஒரு நண்பனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தீமை செய்யும், அது தப்புதான். ஆனா அதனினும் மிகப்பெரிய தவறு பயனில்லாத சொற்களை சொல்லுதல் என்று இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். இதை எப்படி கொண்டு கூட்டி படிக்கலாம்னா, நட்டார்கன்னா கண் என்பது இந்த கண் உறுப்பு என்று கொள்ளாதீர்கள், இது 7ஆம் வேற்றுமை உருவு. நண்பர்களிடத்து என்று பொருள் கொள்ள வேண்டும். நட்டார்கள் நண்பர்களிடத்து, நட்டார்னா நண்பர், நட்டார்கள்னா நண்பர்களிடத்து நயனில செய்தலின் தீது. எப்படி கொண்டு கூட்டுற பாருங்க, கொண்டு கூட்டு பொருள். நயனில நட்டார்கள் நயனில செய்தலின் தீது பயனில பல்லார் முன் சொல்லல். பல்லார் முன் வெட்டி பேச்சுகளை பேசுவது மிகப்பெரிய தவறு. பயனில்லாதவற்றை சொல்லக்கூடாது என்பது இந்த குறளுடைய கருத்து. நண்பர்க்கு தீது செய்தலினும் பயனில்லா சொல் மிகப்பெரிய தீமை. தீமை என்பது தீயினும் கொடுமையானது. தீ ஆக்கம் செய்வதும் உண்டு, அழிவு செய்வதும் உண்டு. அது பயன்படுத்துபவரை பொறுத்தது. ஆனால் தீது எவர் செய்தாலும் தீதியாகும் என்பதை நம்ம 202வது குறள் அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். தீ என்பது சில நேரங்கள்ல ஆக்கத்திற்கு பயன்படும். அடுப்பு பற்ற வைக்க, விளக்கு ஏற்ற, இப்படி பல வகையிலையும் பயன்படும். ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு, நான் சிறுவனாக இருந்த காலத்துல நாடு முழுக்க கூரை வீடு இருக்கும். தென்னம் பாலைகளாலே வேயப்பட்ட வீடுகள் தான் மிக அதிகமாக இருக்கும், குடிசை வீடுகள். ஒரு வீட்டுல தீ ஏற்பட்டதுன்னா அப்படியே பரவி அந்த 100-150 வீடுகளும் காலியாயிடும். ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் அப்பெல்லாம் இருக்கும் இந்த தீயணைப்பு படை. அது வருவதற்குள் எல்லாமே சாம்பல் ஆயிடும். இது அழிவுக்கும் பயன்படும், இது தீ. ஆனால் தீயவை என்பது அது குணம். எப்ப பார்த்தாலும் அந்த தீமை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த தீயை விட தீயது மிகவும் கெடுதியானது என்பதை 202 வருகிற போது மிகச்சிறப்பாக பார்க்கலாம். பயனில்லாத சொற்களை சொல்லுவதால் வரும் கேடுகள் பல்லான்ற கேள்வி பயனுடையாரும் அப்பல்லாருள் சிக்கிக் கொண்டோம் என நொந்து நூலாவதுதான் அதனுடைய கேடு என்பதை இந்த குறள் மூலமாக பார்க்கிறோம். பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலின் தீது. இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கிறது, அதையும் சொல்லும். அரிய செய்திகள் ஏதேனும் கிடைக்கும் என நம்பி வந்தோர் இவருக்கு அவரை பற்றி தெரியாததால் அவருடைய நேரத்தை செலவழித்து விட்டார். 3வது, இடையில் எழுந்து செல்வதற்கு வெட்கப்பட்டு எப்போது முடியுமோ என நொந்து வெந்து கொண்டிருப்பார் அந்த சூழல்ல. 4வது காட்டு, நண்பர்கள் தம் நட்பை நோக்கி நயனல்லாதவற்றை தாங்கிக் கொள்வர். ஏதோ நண்பன்கிட்ட மாட்டிக்கிட்டோம் என்பதனால அவர்கிட்ட பகிச்சிக்க வேண்டாம்
என்று கருதி அந்த பயனுள்ளாத சொற்களை அனுபவிப்பார். இவர்கள் இவ்வாறு அவர்கள் அரிய காலத்தில் வீணை அழித்தொழியை செய்பவர், பயனில்லாத சொல் சொல்பவர் என்பதை இந்த 2வது குறள் மூலமாக அறிகிறோம். 3, நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் முறை. பயனில்லாத சொற்களை விலாவாரியாக பேசுகின்ற ஒருவனது பேச்சு பாங்கே அவன் பழகுவதற்கு தகுதி இல்லாதவன் என்பதை காட்டிவிடும் என்பது ஒரு உரை. இன்னொரு உரை, பளிச்சிடும் பட்டாடை இருக்க கந்தலை அல்லது அழுக்கேறிய உடைகளை அணிதல் நன்றா. கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொன்னோம் இல்லையா 100வது குறள்ல. அது மாதிரி இங்க நல்ல ஆடை இருக்கிற போது இல்லைன்னா கிழிஞ்சதை போட்டுருக்கிறது தப்பு இல்லை, அதையும் துவைத்து போட வேண்டும். ஆனால் இருக்கிற போது அந்த அழுக்கேறிய துணியை உபயோகிப்பது மிகவும் பிழையானது என்பதனாலதான் நயனில என்பது சொல்லும் நல்ல வார்த்தைகள் இருக்கிற போது பயனற்ற வார்த்தைகளை உரைக்காதே, பயனில பாரித்து உரைக்கும் முறை நயலன் என்பது சொல்லும். நயனிலன் நன்மை தரக்கூடிய வார்த்தைகள் இல்லை என்பதை சொல்லும். எப்படி? பயனில பாரித்து உரைக்கும் முறை. இப்படி பயனில்லாத சொற்களை அதை விழாவாரியா வேற சொல்லுவோம். எனக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் கூட்டம் போட்டாருன்னா 4 மணி நேரம் போடுவார். 4 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய பணி மூப்பு அளவுக்கு அதெல்லாம் முதலாண்டுகளே தெரிந்து கொண்ட செய்திகள். அதே 30 ஆண்டு பணி நிறைவு பெறுகிற போது அதிலே இருந்து வர்றார், ஆனாவில இருந்து. இப்ப எனக்கு ஆனாவன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி, அணில், ஆடு, இலை, ஊசி அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் கீழே இருந்து வருவார். இன்னும் இதெல்லாம் நம்ம எந்த காலத்திலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செஞ்சுக்கிட்டு இருக்கிறத எதுக்கு திருப்பி திருப்பி அரைக்கிறார்? 4 மணி நேரம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நம்மளை வேலையே செய்ய விட மாட்டார். அப்படி ஒரு அலுவலர். அது மாதிரி வெட்டி பேச்சுகளை பேசி காலத்தை நேரத்தை சீர்குலைப்பது. நயனிலன் என்பது சொல் பயனில பாரித்து உரைக்கும் முறை. பயனில்லாத சொற்களை இப்படி அதாவது விரித்து விரித்து சொல்லுது. பாரித்து உரைக்கும் முறைன்னா விளக்கின பாத்திரத்தையே திரும்ப திரும்ப விளக்குறது. மாமியார் ஒரு முறை விளக்குவா, மருமக ஒரு முறை விளக்குவா. அப்படி பாரித்து பாரித்து உரைக்கும் முறையாக இவர் விலாவரியாக விரித்து விரித்து சொல்வது என்பது பயனில்லாத சொற்கள். அது அந்த பயனில்லாத சொற்கள் கேட்பவரை பயில்பவர்களுக்கு கேடு உண்டாக்கும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இதை எப்படி படிக்கிறோம்னா, பயனில பாரித்து உரைக்கும் முறை நயனிலன் என்பது சொல்லும். இது பொருளுக்காக மாற்றி படிப்பது. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் முறை. அடுத்து 4வது குறள், நயன்சாரா நன்மையை நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பலரிடத்தும் பயனற்ற பண்பில்லாத சொற்களை பேசினால் அது அவன் அடைய விரும்புகின்ற நன்மைகளை நீக்கிவிடும். எடுத்துக்காட்டு, தொலைக்காட்சிகளில் சில நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு என்ற பெயரில் நடக்கும். கூத்துகள் பார்ப்பவர் கேட்பவர் அனைவரது நல்ல பொழுதுகளையும் கெடுப்பனவாய் உள்ளன. ஒரே ஆரவாரம், ஒரே கூச்சல். எதற்காக இந்த நிகழ்ச்சி வைத்திருக்கிறான்? இந்த நிகழ்ச்சியினால யாருக்காவது அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. சில நேரங்களில் இதை தட்டி பார்த்து விட்டு இவ்வளவு அபத்தமாக நம்முடைய நேரங்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள் என்று அதை தவிர்த்து விடுவது உண்டு. இதை நாம் இந்த பகுத்துணர்வு, இந்த பகுத்தறிவை நாம் சரியாக பயன்படுத்தாதனால நாம் வெட்டி பொழுதிலேயே நம்முடைய கவனத்தை திருப்புவது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பதனாலேயும் நாம் இது மாதிரியான காட்சிகளை பார்த்து நம்முடைய பொழுதுகளை வீணாக்குகிறோம். இளைஞர்களில் பலர் இவ்வாறு இந்த மாதிரி காட்சிகளில் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய பொழுதுகளை எல்லாம் செலவழிப்பதைத்தான் அவர் இந்த பயனற்ற நிகழ்ச்சிகள், பயனற்ற சொற்கள், பயனற்ற காட்சிகள் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கும், அதுக்காக நம்ம மணிக்கணக்கில் நம்முடைய நேரத்தை வீணாக்குவதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நயன்சாரா நன்மையை நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. இது அப்படியே படிக்கலாம், அப்படியே உரை வரும். அடுத்து 5வது குறள்,
சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லி. இத வந்து சீர்மை உடையார் பயனில சொல்லின் சிறப்பொடு சீர்மை நியங்கும். அப்படி படிச்சா பொருள் விளங்கும். அந்த சிறப்போடு என்பதை முன்னால போடணும். 5வது சீராகும். சீர்மை என்கிற 5வது சீரை 6வது சீராக போட்டு படித்தால், நீர்மை உடையார் பயனில சொலின் சிறப்பொடு சீர்மை நீங்கும். அப்படி பொருள் வர்ற மாதிரி படிக்கிறோம். அதாவது நற்பண்புகள் உடையவர்கள். நீர்மை உடையார்னா நற்பண்புகளை உடையவர்கள். பயனில்லாத சொற்களை சொன்னால் இங்க பொருள் புரியும். இந்த நீர்மைங்கிறது தான் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அப்படி இருந்தா அது நற்பண்புகளை உடையவர்கள் பயனில்லாத சொற்களை சொன்னால் அது அவர்களது சிறப்போடு சீர்மையினை அவர்களது புகழையும் சிறப்புனா புகழ் அவர்களது புகழையும் சிறப்பையும் நீக்கிவிடும். புகழ், பெருமை, சிறப்பு, மாண்பு இவற்றையெல்லாம் நீக்கிவிடும். இவர் நல்லா தானே பேசுவார்னு நினைச்சான். இவர் வந்து இப்படி பொருத்தமற்ற சொற்களை எல்லாம் சொல்லி நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குகிறார் என்று கருதினால் அதுதான் அவருடைய ஏற்கனவே இருந்த அந்த பண்பை அது அழித்துவிடும். அதனால சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். யாருடைய சீர்மையும் சிறப்போடு நீங்கும்னா பயனில நீர்மை உடையார் சொல்லின். பயனில்லாத சொற்களை நற்பண்பு உடையவர்கள் சொன்னால் அது நீங்கும். அதற்கு எப்படி படிக்க வேண்டும்? நீர்மை உடையார் கீழே 2வது அடியில உள்ளது. நீர்மை உடையார் பயனில சொலின். அந்த 4வது சீரை 6வதாக போட்டுக்கொள்ள வேண்டும். சொலின் சீர்மை சிறப்போடு நீங்கும் என்பதை சிறப்போடு சீர்மை நீங்கும். எப்படியெல்லாம் அந்த ஒரு செய்யுள் அமைப்பை அழகாக கோர்த்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 5வது குறள் மீண்டும். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். 6